அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் மக்காவில் தங்கியிருந்த 10 நாட்களும் 4 ரக்காத்துகள் கொண்ட தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கியே தொழுதோம். அறிவிப்பவர் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 4297. மேலும் புகாரியில் இடம்பெறக்கூடிய இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக 4298வது எண்ணில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தங்கியிருந்த 19 நாட்களும் 4 ரக்காத்துகள் கொண்ட தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கியே தொழுதார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவர் தனது ஊரின் எல்லையிலிருந்து 24 கிலோமீட்டரை கடந்துவிட்டால் அவர் பயணி என்ற அந்தஸ்தை அடைகிறார். எவ்வளவு காலம் அவர் பயணியாக இருக்கிறாரோ அவ்வளவு காலமும் அவர் 2 நேர தொழுகைகளை சேர்த்து தொழுது கொள்வதற்கும் 4 ரக்காத்துகள் கொண்ட தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழுது கொள்வதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஷாஃபி மதுஹபின்படி இத்தனை நாட்கள் மட்டுமே ஜம்மு கஸ்ரு செய்ய வேண்டும். ஹனஃபி மதுஹபின்படி இத்தனை கிலோமீட்டர் இருந்தால்தான், இவ்வளவு நாட்கள் தங்கினால்தான் ஜம்மு கஸ்ரு செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய தகவல்கள் இஸ்லாத்தோடு சம்பந்தப்படாதவை. அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அதையே நாம் மார்க்கமாக பின்பற்ற வேண்டும். அந்த வகையில் இத்தனை நாட்களுக்கு மட்டுமே உங்களுக்கு ஜம்மு கஸ்ரு செய்வதற்கு அனுமதி என்று அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ தெளிவாக சொல்லாத பொழுது நாம கற்பனையாக எதையும் முடிவு செய்து கொள்ளக்கூடாது. அப்படியென்றால் ஒருவர் எத்தனை நாட்கள் பயணியாக இருந்தாலும் அத்தனை நாட்களையும் இந்த சலுகைக்குரிய நாட்களாக பயன்படுத்தி கொண்டு ஜம்மு கஸ்ரு செய்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது. செய்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டளை இல்லை. சலுகை என்று சொன்னாலே விரும்பினால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே பொருள். வேறுபாட்டை புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.